ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் தான். ஹோம்மேட் ஐஸ்கிரீம். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 20-25 போல் ப்ளூபெர்ரி பழமும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லை லோ ஃப்ளேம், ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா சர்க்கரையும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பழத்தை நம்ம நசுக்கி விடணும். நசுக்கி விட்டுட்டு ரெண்டுமே இதானதுக்கப்புறம் மசிச்சு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கு எந்த ஒரு பதமும் கிடையாது. பழம் நல்லா மேஷ் ஆகிடணும், அவ்வளோதான். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இது கூட நான் இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பழத்தை. இப்போது நீங்கள் இல்லை வேறு ஏதாவது பழம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருந்த ப்ளூபெர்ரியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஸ்வீட்னஸ்க்கு கண்டன்ஸ் மில்க், உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் பீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம கடையிலலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.